நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை அருகே உள்ள சோலடா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கூறி பள்ளி மாணவர்களுடன் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட சோலடா கள்ளட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சோலடா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பள்ளி கட்டிடம் போதிய பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இதனால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் இன்று பள்ளிக்கு செல்லாமல் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் பெற்றோர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் பள்ளியை ஆய்வு மேற்கொண்டு பள்ளி கட்டிடத்தை சீரமைக்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் பெற்றோர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டம் காரணமாக உதகையில் இருந்து மசினக்குடி வழியாக மைசூர் செல்லும் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.